சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் வசந்தகுமாருடன் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நீதிமன்றத்தின் பணி சுமையை குறைப்பதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி மிக முக்கியமான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கானது தற்பொழுது அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம், எதற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்மிடம் விளக்குவதற்காக இந்த வழக்கினை தொடுத்த வசந்தகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். கேட்போம் சார். ரொம்ப மிக முக்கியமான வழக்காகத்தான் இது பார்க்கப்படுது. என்னென்ன விஷயங்கள் உங்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்தீங்க, இன்னைக்கு எதற்காக இந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கு? இந்த மனுவில் இந்த மனுவோடைய சாராம்சமே 1984 இதே உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் பகவதி தலைமையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டோடைய பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இந்த கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணது ஒன்லி ஃபார் த இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் கொஸ்டின் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தான். அதாவது பணம் அதிகமாக சமுதாயத்தில் செல்வாக்காக இருக்கிறவங்க எல்லாரும் உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. அதுவே ஏழைங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அதனால் தனிப்பட்ட நபருக்குள்ளான வழக்குகள்லாம் தீர்த்து கொள்வது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வைக்கணும்னு சொல்லிட்டு 84 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் நான் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தேன். இந்த வழக்கு முதல் விசாரணைக்கு பிப்ரவரி 26 வந்தது. நானே ஆஜராகி வாதாடினப்போ தலைமை நீதிபதி என்ன கருத்து தெரிவித்தாங்கன்னா, ஒரு 2 மூத்த வழக்கறிஞரை நாங்கள் அமிக்கஸ் குரி அப்பாயின்ட் பண்ணுறோம் நீதிமன்றத்துக்கு உதவுறதுக்கு. ஏன்னா கொஸ்டின் ஆஃப் நேஷனல் படத்தான் சொன்ன மூத்த வழக்கு KK வேணுகோபாலை அமிக்கஸ் குரி அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர் மற்ற அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய கோர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் மேற்கோள் காட்டி ஆர்கியூ பண்ணார். ஒரு 4 வாய்தாக்கள் ஆர்கியூ செய்து இறுதியாக தலைமை நீதிபதி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி தர சொன்னார். என்னென்ன கொஷின்ஸ் ஹஸ் டு பி ரிஃபர் டு தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுன்னு. அது பிரகாரம் மூத்த வழக்கறிஞர் KK வேணுகோபால் அவர்கள் 11 கேள்விகள் வரைந்து இந்த கேள்விகள்லாம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வாதாடியதால் தலைமை நீதிபதி இது 5 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் விசாரிப்பது முறையாக இருக்கும் என்று இந்த வழக்கு என்று கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரெஃபர் ஆகியிருக்குது. இந்த நீதிமன்றங்கள் ஒருவேளை இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் பட்சத்தில் அந்த நீதிமன்றங்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும், என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் கொண்டதாக இருக்கும்? அந்த நீதிமன்றங்களில் தனிப்பட்ட 2 நபருக்குள்ளான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கும். உயர்நீதிமன்றங்களுக்கு மேல் ஒரு படி உச்சநீதிமன்றத்தோட லீகல் டிவிஷன் அது சுப்ரீம் கோர்ட் கிளை அல்ல, சுப்ரீம் கோர்ட்டோடைய லீகல் டிவிஷன். அப்போது நீங்கள் முக்கியமான 3 இடங்களில் மட்டும்தான் கேட்டிருக்கீங்க. கூடுதலாக வேறு ஏதாவது முக்கியமான சாராம்சங்கள் விரைவாக முடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கோரிக்கை உங்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கா? என்னுடைய கோரிக்கை உச்சநீதிமன்றத்துடைய ஸ்ட்ரக்சர் குறையுது. நாளுக்கு நாள் உச்சநீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா பணம் படைத்தவர்கள்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அதிகப்படியான ஃபீஸ்கள் கொடுத்து மென்ஷன் பண்ணி ஏழைகளோட வழக்கெல்லாம் விரைவாக நீதி கிடைக்க மாட்டேது தான் என்னுடைய முக்கிய காரணமே. அது இப்போ நான் பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ டெல்லியில் கேஸ் போட்டிருக்கேன்னா ஏறக்குறைய 3000 மைல்கள் கடந்து எல்லா மக்களும் வர முடியும். நான் வழக்கறிஞர் தான் என்னோட உரிமை எனக்கு தெரிகிறதால நான் வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் நீதி, அது அக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் நீதி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது அடிப்படை உரிமையாகவே ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க. அதனால் நீதி கிடைக்கிறதுக்காக தான் இந்த கேஸ் நான் போட்டிருக்கேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு முழுவதும் தேங்கி கிடக்கின்றது. இந்த மாற்று வழியானது எந்த வகையில் பயன் கொடுக்கும் என்பதனை நாம் பொறுத்திருந்தே தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக மத்திய அரசு இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.